ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து உருளைக்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாயில் பண்ணி வச்சு அந்த தோல்லாம் நம்ம பீல் பண்ணிட்ட அப்புறமா மசாலாஸ் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 3 ஃபுல் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கடுகுலாம் ஆட் பண்ணலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்குல வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கடுகு அப்புறம் உளுந்து என்ன பருப்பு இது நீ சொல்லு என்ன, கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய் இந்த மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடுகு அந்த பருப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது இந்த பொட்டேட்டோவை வந்து நாங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ பொட்டேட்டோ வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா புட்டு மாதிரி ரசம், அப்புறம் ரசம் சாதம், சாம்பார் சாதம், கஞ்சிக்கு கூட இது நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் இது சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா இதில் கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். இதை நம்ம நல்லா பரட்டிக்கலாம். இது சிம்பிள் டிஷ் தான், பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பயங்கரமாக சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து இந்த புட்டு செய்கிறோன்னா பொட்டேட்டோவில் சின்ன உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து குக்கரில் வந்து பாயில் பண்ணோம், வாட்டர் ஆட் பண்ணி. ஸோ நம்ம அந்த பாயில் பண்ணும்போதே லைட்டாக வந்து சால்ட்டு, டர்மரிக் பவுடர்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பாயில் பண்ணோம். ஸோ இதில் வந்து குட்டி உருளைக்கிழங்குல தான் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணும்போது நிறைய வாட்டர் ஆட் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து குக்கரில் பாயில் பண்ணிட்டோம்ல. ஸோ ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கும் அந்த பொட்டேட்டோ. ஸோ இந்த மசாலாக்காக மட்டுமே லைட்டாக வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறோன்னா, அந்த மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான் லைட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்தால் இறக்கிக்கலாம், அவ்வளோதான் ரெடி ஆயிடும். சைட் பை சைடு வந்து எங்கள் அம்மா வந்து நெல்லிக்காய் ஊறுக்காய் வந்து செஞ்சாங்க. இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஊறுக்காய், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான ரெசிபி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது டேஸ்ட்டு பண்ணி பார்த்து சொல்லணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நான் நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக இன்றைக்கி போடலாம் சொல்லி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல் தட் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். பாய்.